வணக்கம், நான் உங்கள் கணேஷ் ஃப்ரம் பில்லை ஃபின்டெக். இன்னைக்கு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, இது யாரெல்லாம் எடுக்கணும், எவ்வளவு கவரேஜ் எடுக்கணும் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஒன்லி பர்சன் ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில ஒரு பேரண்ட் இருக்காங்க, வெதர் அவங்க மதர் ஆர் இல்லாட்டி ஃபாதர் ஏர்னிங் மெம்பரா இருப்பாங்க. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாசம் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா இருக்கும். அந்த 12 லட்ச ரூபா நம்ம அந்த 12 லட்ச ரூபாக்குள்ள தான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் பிள்ளைங்களோட படிப்பு, அவங்களுடைய வீடு, ரெண்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு அந்த பிரெட் வினர் லாஸ் ஆயிட்டாரு, ரிஸ்க் ஆயிட்டாருன்னா அந்த இன்கம் அந்த ஃபேமிலிக்கு எப்படி போகும், யார் கொடுப்பா அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் ஐஆர்டிக்குள்ள டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதுக்காண்டி தான் இதுக்கு பேரு இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லலாம். பட் கம்மியான பிரீமியத்துல அதிக கவரேஜ் கொடுக்கக்கூடியதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஒரு ஃபேமிலியில பிரெட் வினர் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இழப்ப யாராலையுமே இது செய்ய முடியாது. அப்கோர்ஸ் அவங்க மரியாதையோட, அவங்க ஃபேமிலி வந்து மரியாதையோட வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவை. ஸோ அந்த இன்கம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வருமானத்தை பற்றி தான் தரப்படும். எவ்வளவு அளவு அப்படின்றது அவங்க வருமானத்தை தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 லட்ச ரூபாய் வருமானம் ஈட்டுறேன் அப்படின்னா மாசத்துக்கு அப்படின்னா இன்ட்டு 20 டைம்ஸ் என்னால் வந்து ஒரு 2 கோடி இருக்கான கவரேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு செல்ஃபோன்ல எடுக்காங்கன்னா அவங்க ஐடிஆர்ல என்ன காட்டுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸை நம்ம எடுக்க முடியும். சார், நான் வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன், எனக்கு இன்கம் ஃப்ளோ இருக்கு, நல்லா வந்து சம்பாதிக்கிறேன், எனக்கு ஐடிஆர் இல்லை, வருமானம் வராது, நான் எடுக்கலாமா? எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுடைய இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா டெஃபினட்டா டேர்ம் இன்சூரன்ஸ் 50 லட்சம் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்னென்னலாம் எவ்வளோ வரைக்கும் சார் எடுக்கலாம், எவ்வளோ ஏஜ் வரைக்கும் என்னால் எடுக்க முடியும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான். நான் நல்லா இருந்தேன்னா 70 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன்னா என் பொன்னாடி பிள்ளைல ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றுவேன். ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், அந்த பர்பஸுக்கு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் எடுக்கணும்னா ஸ்வீட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 60 to 70 இயர்ஸ் இருந்தா போதும். ஏன்னா நான் வந்து அந்த 70 இயர்ஸ் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னா என் பொன்னாடி பிள்ளைல ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றுவேன், இல்லைன்னா யார் காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எந்த விதமா பே பண்ணலாம், எப்படி பே பண்ணலாம்? உங்களுடைய ஏஜை பொறுத்து ஏர்லியரா வந்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாகும், வயசாக கூட போகும். ஸோ இதை வந்து நான் மாசம் கட்டுறது நல்லதா, வருடமா கட்டுறது நல்லதா? வருடம் கட்டுறது மட்டும் தான் நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆகாம இருக்கணும். நான் மந்த்லி போட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து லைஃப் லாங் கட்டினீங்கன்னா டெஃபினட்டா வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. 10 பே, 12 பே, 7 பே அப்படின்னு வந்து நீங்க வருஷத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய கவரேஜையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய கவரேஜ் இன்சூர்ட் அமௌண்ட்டையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கான டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, இன்சூரன்ஸ் டாக்ஸ் ஆக்ட் 80C படி 1.5 லட்ச ரூபாய்க்கான ஒரு வரி விலக்கு நீங்க பெறலாம். அதே மாதிரி இந்த ரிஸ்க் ஆயிடுச்சு, அந்த நாமினி வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீ. அந்த 2 கோடி ரூபாயும் ஆக்ட் 10D படி ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீ. அது போக இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி நம்ம வந்து ஜிஎஸ்டி மாடிஃபிகேஷன் பண்ணி இருக்காங்க. அதில் வந்து தனிநபர்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து ஜிஎஸ்டி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 18% வந்து ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. அதிலே சேவிங்ஸ் பிளான் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 4% ஜிஎஸ்டி நீங்கள் போட்டுதாகும். பட் இப்போ தனிநபருக்கான இன்சூரன்ஸ் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சேவிங்ஸ் பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய ஏஜுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் பே பண்ணால் போதும். அந்த பிரெட் வினர் இறந்ததுக்கப்புறம் அந்த 2 கோடி ரூபாய் அந்த வீட்டுக்கு போகும்போது நார்மலாக ஒரு பேங்க்ல எப்படி போட்டாங்க 7.4% தராங்க நார்மல் பீப்புளுக்கு. இதே சீனியர் சிட்டிசன் இருந்தால் 7.9% தராங்க. விச் மீன்ஸ் 7.4% போட்டால் கூட 7,40,000 2 கோடி ரூபாய்க்கு 14,80,000. விச் மீன்ஸ் மாசம் நீங்க எடுத்துக்கலாம். அந்த 1,23,000 உங்க அக்கௌண்ட்ல நீங்க சேலரி மாதிரியே அந்த குடும்பத்துக்கு போயிடும். இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றேன். டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி இன்னும் மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் 9786388638. தேங்க்யூ. அதெல்லாம் ஓகே சார். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் சார் எடுக்கணும்? டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது எந்த கம்பெனியில் எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நகை வாங்க போறீங்க, அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அதோட பியூரிட்டியை பார்ப்பீங்க. பியூரிட்டி அப்படின்னா பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படி பார்ப்பீங்க. அதோட டச் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன காசு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இல்லாதப்பதான் அந்த கிளைம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதை யார் கரெக்டாக கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்றத நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி தங்கத்தை சூஸ் பண்ணும்போது பியூரிட்டி பார்க்கும்போது 916 ஹால்மார்க் இருக்கணும், HBOI இப்போ நிறைய இது வந்துருச்சு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்குன்னு வந்து கிளைம் ரேஷியோ, டெத் கிளைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கு. இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி predominantly doing only லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான். அவங்க வேற என்ன ப்ராடக்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஃபார் லோன்ஸ் மற்ற ப்ராடக்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 9 இயர்ஸ் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, டெத் கிளைம் ரேஷியோ வந்து 99.70 வந்து இருக்குது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மாடலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போகும்போது இருக்கிற காஸ்ட்டும்
ஏஜென்சி மாடல் எடுக்கிற காசும் சேம் தான். பட் உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கான சர்வீஸ் வந்து டெஃபினட்டா வந்து ஏஜென்சி மாடலில் மட்டும்தான் கிடைக்கும். நன்றி. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அசட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சொத்துன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் வேல்யூன்னு போகும்போது தான் அதோட வேல்யூ தெரியும். அன்டில் அன்லெஸ் கோ டு யுவர் சில்ட்ரன், உங்களுடைய குழந்தைகளுக்கு தான் அது போகும். நீங்கள் வாங்கி வைக்கிற சொத்து நீங்கள் உபயோகிக்கிறீங்க அப்படின்னா தவிர அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு போகும். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சொத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 கோடி ரூபா கவரேஜ் இருக்கிற ஒரு பையன், ஒரு 30-35 வயசு பையன், அவனுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் 60 ரூபா, 50-60 தான் வருஷத்துக்கு இருக்கும். அப்போ 12 மாசத்துக்கு 12 வருஷத்துக்கு இல்லை போட்டீங்க, இல்லை 10 வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி எடுத்தா கூட 12 5 60 6 லட்சம் ரூபா தான் பே பண்ணிருப்பான். பட் 2 கோடி ரூபா கவரேஜ் இருக்கும். ஒரு கம்மியான பீரியட்ல ஒரு சொத்தை வந்து விட்டுட்டு போகும் ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்க ஒய்ஃப்க்கு கொடுக்கக்கூடிய ஃபார் மோஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். வணக்கம்.